ஸோ நீங்கள் சுமாராக எவ்வளோ தடவை பார்த்துருப்பீங்க? எண்ணிக்கையே இல்லைங்க, நிறைய டைம் பார்த்துட்டு இப்போ டெய்லி தான் இப்போ செக் பண்ணீங்கன்னா கூட என்னோட வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ அதை போட்டு ஸோ நைட்டெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கா? சூப்பர்ல. நிஜமாவே எப்படி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்றதெல்லாம் அது சின்னதுல இருந்தே வந்ததா? அது பயங்கர க்யூட்டாக இருந்தது இந்த கடைசியில எல்லாம் ஸ்மைல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தானா வந்ததுன்னு நினைக்கிறேன். பிளாக்கை பார்த்தோன்னே மெல்லி வந்து. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா க்யூட்டாக இருக்குது சிரிக்கிறது அந்த மாதிரி எல்லாம்? எனக்கு வந்துட்டு பொதுவாகவே ஓப்பன் ஸ்மைல் பண்ணவே மாட்டேன். அது என்னமோ நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா எல்லாருமே சொல்றது நீ ஓப்பன் ஸ்மைல் பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரீசெண்ட் டைமா நானே என்ன அறியாம அதை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நானுமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது என்னோட ஸ்மைல் அது சொல்லுங்களா? ரைட். இந்த கண்ணத்துல குழி விழுகுது அப்படின்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் நடந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் வீடியோவா. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் பேசுனீங்களா இல்லையா? பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எதுக்குமா என்ன கூப்பிட்டா அப்படி ஏதாவது கேட்டாரா? அப்படியா? இல்ல இல்ல அப்படி எல்லாம் கேட்கல. எதுக்குமா என்ன கூப்பிட்ட அப்படி கேட்டாரா? அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. அவர் தான் ஒர்க்னா ஒர்ஷிப் போய் கர்ஷிப்னு போயிட்டாரு. அப்புறம் என்ன பண்றது, தனியா போய் பேசுறதுக்கு வருத்தம் அப்படின்னு. ஸோ இப்போ அதோட கண்டினியூட்டி எப்படி எதிர்பார்க்கலாம்? ஏன்னா நான் எதிர்பார்க்கலீங்க, தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்க இருக்கிறவங்க கூட எதிர்பார்க்குறாங்க. அதோட கண்டினியூட்டி கண்டிப்பா இருக்கு. ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், பிடிக்காத மாதிரி இருக்கலாம். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ்ல இருக்கு. ஆனால் ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா டிஜே பிளாக்கோட இடத்துக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, என்னைய விட டிஜே பிளாக்கு தான் உண்மையை சொல்லணும்னா ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஓ, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பற்றி சர்ச் பண்ணீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்களோட இன்டர்வியூ பார்த்து தான் அவங்கள பேசிக்லேருந்து அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்த்து சாங் போட்டப்ப ஆளே பார்க்கல, ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, பிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறமும் பிடிச்சிருந்தது. அவங்களோட லைஃப் பற்றி இன்டர்வியூலாம் கேட்கும்போது இன்னுமே பிடிச்சிருந்தது. ஸ்டார்ட்அப்ல இருந்து எது ஏதாவது அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த காரணம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படின்னு? அதான் ஆல்ரெடி கூட சொல்லியிருந்தேன் நான் இன்னொரு இன்டர்வியூல கூட. இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே லைஃப்ல கடன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். நீங்க ஏன் இதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்பெஷலா இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு டிஜே பண்றது அப்படிங்கும்போது அப்படின்னு கிடையாது, ஃபேமிலியில் வாங்கின வட்டி கடனோட இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக இது வந்தேன், அப்படியே பேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் அந்த வழியை கூட வெளியே காமிச்சிக்காம அப்பயும் மக்களை சிரிக்க வச்சாரு. அது எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த அந்த மனசு தான் சார் கடவுள். மனசு தான் சார் கடவுள் உண்மையாலுமே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதே இல்லையா? பரவாயில்லைங்க நான் பார்த்தேன் உங்களை பற்றிலாம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக இப்போ நடந்த ஷூட்லேயும் பார்க்கும்போது சரி என்ன கனவுகள்லாம் இருக்குது, என்ன உயரங்களுக்கெல்லாம் போகணும்னு ஆசை? ஏன்னா ஏதாவது ஒரு முடிவோடு தான் நம்ம ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருப்போம். ஸோ என்ன அந்த ஒரு கனவு? எனக்கு இதுதான் சின்னது, இந்த ரோல் தான் பண்ணணும், இந்த ரோல் தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதுவா மாதிரி என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நான் யாரு அப்படின்னு யாருக்கும் சொல்லி தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த மக்களை மனசை பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆசை. சூப்பர். இப்போ